உத்தமமாக செய்யுங்கள். ஒருவேளை மற்றவர்களுக்கு உதவியாக செய்ய வேண்டியது இருக்கிறது, எனக்கு அந்த பொறுப்பு கிடைக்கல, நான் அசிஸ்டண்டா இருந்து செய்யறேன்னு சொன்னாலும் மனம் கோணாதபடி எத்தனை வருஷம் ஆண்டவர் அசிஸ்டண்டா வச்சிருந்தாலும் நான் செய்வேன் என்று சொல்லி நீங்கள் யோசுவாவை போல அதை உத்தமமாக செய்யுங்கள். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது இருந்தான். ஹல்லேலூயா. மோசேயின் பணிவிடைக்காரனாகிய யோசுவா என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு நாள் அவன் தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன் முகத்துக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். இந்த பெரிய வாக்குத்தத்தங்களை பெற்ற பெரிய யோசுவாவை பாருங்கள். மோசே இடத்துல கூட பலர் தகராறு பண்ணினார்கள். வேற யாரும் இல்ல, சொந்த மக்கள் தான் இஸ்ரவேலர்கள். நல்லது செஞ்சா அதை அனுபவிச்சுட்டு இருப்பான், நல்லது செய்தான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். ஆனா கொஞ்சம் ஏதாவது நடக்காம இருந்தா உடனே கல்லை தூக்கி எறிவான், அவனே கல்லை தூக்கி அடிப்பான் மோசே. இந்த மாதிரிப்பட்ட முரட்டாட்டம் பிடிச்ச ஜனங்கள் பாருங்கள். அதே ஜனங்கள் அவர்களுடைய பின் சந்ததிகள் யோசுவாவின் கைக்குள் இருந்தார்கள். ஒரு தகராறும் பண்ணல, ஒழுங்கா பிரித்து கொடுத்த பாகத்தை வாங்கிட்டு ஒவ்வொருத்தையும் சந்தோஷமா இருக்கிறான். என்ன ஆச்சரியம்! யோசுவா மோசையின் கீழே இருந்து உத்தமமாய் பணிவிடை செய்தான். அந்த யோசுவாவை கர்த்தர் ஏற்ற வேளையிலே உயர்த்தினார். அவனுக்கு முகத்துக்கு முன்பாக நிற்க ஒருவனாலும் முடியல. ஹல்லேலூயா. ஆகவே நாம் அமைதலாய் இருந்து ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்து அவர் கொடுத்த ஊழியத்தை உத்தமமாய் செய்கிறது மிகவும் மேன்மை உள்ளது. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஆகார் சாராளுடைய வீட்டை விட்டு தப்பி ஓடினது மாதிரி நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை விட்டு தப்பி ஓடாதிருங்கள். ஏற்ற வேளை உண்டு, அப்பொழுது கர்த்தரே உங்களை பிரித்து கொண்டு செல்ல வேண்டிய இடத்துக்கு கொண்டு செல்வார். ஆத்திரப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலுக்கு எவ்வளவு வெளிப்பாடு! பவுலுக்கு அரபி தேசத்துல போய் உட்கார்ந்து தன்னந்தனியா ஜெபித்து தேவனோடு காத்திருந்து இயேசுவோடு நடந்த அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் சில காரியங்கள்ல பயங்கரமான மகிமையான வெளிப்பாடுகள் அவ்வளவும் பெற்ற சவுல், அவன் வந்து அந்தியோகியா சபையிலே ஒரு உடன் ஊழியனாக இருந்து அமைதியாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வெளிப்பாடு பயங்கரமா இருக்கிறது, நீங்கள் எல்லாம் கற்றவர்கள், நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றவனாக்கும் என்றெல்லாம் அவன் பெருமை பேசிக்கொண்டு அவன் தன்னை உயர்த்தி கொண்டு இருக்கவே இல்லை. அடங்கி இருந்தான். உபவாச ஜெபமா போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். தர்ம சகாய காணிக்கை போய் பிரிச்சுட்டு வா, அங்க போறான். எங்க அனுப்பினாலும் அந்த அந்தியோகியா சபை கொடுக்கிற கட்டளை எல்லாம் ஏற்று செய்து கொண்டிருக்கிறான். திடீர்னு ஒரு உபவாச ஜெபத்திலே ஆவியானவர் பேசினார். இப்பொழுது சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காய் பிரித்து விடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேளை, அந்த வேளை மட்டும் காத்திருந்தான். வெளிப்பாடு ஜாஸ்தியா இருந்தது, ஜெபம் நன்றாக இருந்தது, மற்றவர்களை விட விசேஷமானவன். ஆனாலும் காத்திருந்தான். அதுலயும் கூட மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்பின பிறகும் அவன் சப்பா தான் இருந்தான். பர்னபா தான் லீடரா இருந்தார். பர்னபாவும் சவுல், பைபிளை வாசித்து பார்த்தா தெரியும், முதல்ல எல்லாம் பர்னபாவும் சவுலும் தான் எழுதியிருக்கும். அந்த சீப்ரு தீவுல போய் ஊழியம் வெளிப்பட ஆரம்பிச்சு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா லீடர்ஷிப் மாறிச்சு. அப்புறம் பார்த்தா சவுலும் பர்னபாவும் எழுதியிருக்கும். சவுல் லீடர்ஷிப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது தேவனுடைய நியமனம். அல்லேலூயா. பர்னபா சந்தோஷமாய் விட்டு கொடுத்தார், கூட நின்று வேலை செய்தார். நான் தானே இந்த பவுலை கொண்டு வந்தேன். யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல பவுல. எருசலேம்ல அப்போஸ்தலர் கூட பயந்தாங்க. ஆளு பயங்கர தீவிரவாதியா இருந்தவன், இப்ப இவனை கொண்டு நம்ம சங்கத்துல சேர்த்தோம்னா இப்ப எருசலேமே கொந்தளித்து நமக்கு எதிராக எழும்போம் என்று கொஞ்சம் இது பண்ண நம்பலையோ என்னமோ தெரியல. இவன் வேற வழி இல்லாம போய் அவனுடைய ஊர்ல போய் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிருந்து பர்னபா தான் அப்போஸ்தலரிடத்துல பேசி அவனை திரும்ப கொண்டு வந்தது, திரும்ப மெயின் லைன் மினிஸ்ட்ரியில இணைத்து விட்டது பர்னபா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன். ஆனா அந்த பர்னபா அந்த ஊழியத்திலே சவுல நான் தான் கூட்டிட்டு போனேன், நான் தான் பயன்படுத்துறேன்னு சொல்லாம அவனுக்கு செகண்டாக இருக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்தான். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் செய்தார்கள்? தங்களுடைய பெருமைகளை நினைக்காமல், தங்களுடைய பதவிகளை நினைக்காமல், தங்களுக்கு ஒரு காரியம் வேணும்னு சொல்லி ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு காலத்துக்கு முன்னே குதிக்காமல் ஏன் செய்தாங்கன்னா சுவிசேஷத்தில் அவர்களுக்கு இருந்த உடன்பாடு. அல்லேலூயா. அநேகருக்கு சுயத்தில் உடன்பாடு, அதனாலதான் சுவிசேஷத்தை முன்வைக்காமல் சுயத்தை முன்வைக்கிறார்கள். அங்கே குழப்பங்களும் பிரச்சனைகளும் உண்டாகிறது, அவர்கள் வாழ்க்கையும் பிரகாசம் இழந்து போய்விடுகிறது. ஆகவே சுயத்தை முன்வைக்காமல் சுவிசேஷத்தை முன்வைத்து சுவிசேஷத்துக்கு உடனாளிகளாக, உடன்பட்ட ஊழியர்களாகவும் விசுவாசிகளாகவும் நாம் அனைவரும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா.
நீங்க அதை பார்க்கணும். நான் இதை செய்ய விரும்புகிறேன், ஆனால் அது எனக்கு கொடுக்கப்படவில்லை, இன்னொரு நபருக்கு அந்த ஊழிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. உடைய ஊழியங்கள் ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சண்டே ஸ்கூல் ஆர் யூத் எதா இருக்கட்டும், ஒரு ஊழிய பொறுப்பு நான் செய்யலாம் என்று எனக்குள்ளே விருப்பம் இருக்குதான, ஏதோ இன்னொருத்தர் கையில கொடுக்கப்பட்டது, அதனாலே நான் ஒதுக்கி போகிறதில்லை. அவருக்கு சப்போர்ட்டா ஏதாவது செய்ய முடியுமா? அந்த ஊழியத்தை பற்றி எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவரு கூட நின்று சப்போர்ட்டா அவருக்கு நான் உதவி செய்யறேன், அந்த மாதிரி நம்ம வரணும். அதான் சுவிசேஷத்துக்கு இருக்கிற உடன்பாடு, சுயத்துக்காக அல்ல, சுவிசேஷத்துக்காக. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இந்த சுவிசேஷத்துக்கு உங்களுடைய உடன்பாடு அது கரெக்டா இருக்கணும். விசுவாசிகளிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது, தேவ மக்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது, சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாக நீங்கள் காணப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களா இருக்கும் பொழுது பேசிக்கான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பைபிள் நல்லா வாசிக்கணும். பைபிள் வாசிக்காம இருந்து நான் சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளின்னு சொன்னா அது ஒரு விஷயம் இல்ல, அதுல ஒரு விஷயமே இல்ல. அதனால கர்த்தர் தந்த பரிசுத்த வேதாகமத்தை தினமும் வாசியுங்கள். அதான் பேசிக்கா நீங்க முதல்ல செய்ய வேண்டிய முக்கிய காரியம். அதை வாசிக்கும் பொழுது நான் சொன்ன 2 காரியமும் நடக்கும். நீங்களும் அதை புசிக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு அதை விதைக்கக்கூடிய ஒரு விபரமும் உங்களுக்கு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நன்றாக பைபிள் வாசிங்க. கடந்த நாளிலே ஒரு புத்தகத்திலே ஒருவர் எழுதியிருந்தார், பைபிளை அப்படியே சாதாரணமான வேகத்தில் வாசித்து சென்றால் 71 மணி நேரங்களில் முழு பைபிளையும் வாசித்து முடிக்க முடியுமா? அதை நிமிஷங்களாக கணக்கிட்டு 365 நாட்களுக்கு அதை பகுத்து பார்த்தால் ஒரு நாளைக்கு 12 நிமிடங்கள் பைபிள் வாசித்தா போதும். 365 நாட்களுக்குள் ஒரு வருஷத்துல ஒரு முறை பைபிளை வாசித்து முடிக்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? ஒரு நாளைக்கு 12 நிமிடங்கள் மட்டும் கரெக்டா நம்ம செலவு பண்ணா போதும். வேகமா வாசிக்காண்டா, அமைதியா வாசித்தா போதும். 12 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு செலவு பண்ணா தொடர்ந்து வாசித்தால் ஒரு வருஷத்துல இந்த பைபிளை வாசித்து முடித்து விடலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பெரிய காரியம் சொல்லி தொடவே மாட்டாங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பைய தின்னா பனையும் தின்னலான்னு சொல்லுவார்கள். சிலருக்கு வழங்காது இந்த பழமொழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பனைமரத்தை கூட கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டா சாப்பிட்டுடலான்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இது மாதிரி பெருசு அப்படின்னு நினைச்சு நம்ம தொடாமலே விட்டுருக்கிறோம். அப்படி இல்லாம எல்லாருமே ஒரு பக்கத்துல இருந்தே ஆரம்பிப்போம். ஒரு நாளைக்கு 12 மினிட்ஸ், ஜஸ்ட் 12 மினிட்ஸ், 12 நிமிடங்கள் மட்டுமே. இவ்வளவு செலவு பண்ணா ஒரு வருஷத்துல வாசித்து முடிச்சிடலாம். எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம் பாருங்க. எனவே இந்த வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னொன்னு, சிலருக்கு திடீர்னு நினைவுக்கு வர்றதுனால அதையும் நான் சொல்ல விரும்புறேன். இந்த பைபிள் நல்லா வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது சாத்தான் ஒரு இன்னொரு பிரச்சனை சில வேளை கொண்டு வந்துருவான். இந்த கருகலான காரியங்கள் இருக்கு பைபிள்ல, புரியாத சில பகுதிகள் இருக்கு, அதுல ரொம்ப கான்சென்ட்ரேஷன், அதுல ரொம்ப கவனம் செலுத்தி அது என்ன இது என்ன, இது ஒரு பக்கம் நல்லது, வேதத்தை ஆராய்ந்து படிக்கணும். ஆனால் இப்ப முதல் தடவை வாசிக்கிறோம், 2வது தடவை வாசிக்கிறோம், அதுக்குள்ள இவங்க எங்க போயிருவாங்கன்னா ரொம்ப கருகலான காரியங்களை போய் பார்த்து அது என்ன இது என்ன, அதை பற்றி அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி கடைசியில பெரிய குழப்பத்துக்குள்ள ஆகி நிற்பாரு. இருக்கிற அந்த அடிப்படை விசுவாசத்தை இழப்பாங்க. முதல்ல பைபிளை ஒழுங்கா படித்து நமக்கு தெரிந்ததை படிப்போம். ஒருவர் ஒரு சமயம் ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு ஹோட்டல்ல ஆற்றுல இருந்து பிடித்த மீன் எல்லாம் நல்லா சமைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அங்க ஒரு ஊழியக்காரர் போய் அந்த மீன் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்து சாப்பிட தொடங்கினார். இவருக்கு டேபிள்ல ஏத்தால ஒரு நாத்திகவாதி ஒருவர் உட்கார்ந்துட்டு பேச்சு கொடுத்தார். நீங்க யாரு? அது நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். அப்படியா, நீங்க பைபிளை விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, நான் பைபிளை விசுவாசிக்கிறேன். சரி, இந்த பைபிளை நீங்க வாசித்திருக்கீங்களா முழுவதும்? எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எல்லாம் தெரியாது, சில பகுதிகள் எனக்கு தெரியாதவைகளும் பைபிளில் இருக்கிறது. அப்படியா, அது எப்படி உங்களுக்கு தெரியாத பகுதிகள்லாம் இருக்குன்னு சொல்றீங்க? அப்படின்னா நீங்க ஒரு ஊழியக்காரன் சொல்றீங்க, தெரியாத பகுதியெல்லாம் இருக்குன்றீங்களே, அது எப்படி என்று அவன் பேச்சை வளர்த்து வசமா மாட்டிக்கிட்டாருடா, இப்ப பிரச்சனை பண்ணலான்னு சொல்லி அவன் ஆரம்பித்தான். இந்த மனுஷன் அவன் கண்ணுக்கு முன்னால இந்த மீனை கையில எடுத்து எல்லாம் பீத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அவன் கேள்வி மேல கேள்வி போட்டான். கடைசியில் ஒரு பதில் சொன்னார், இந்த மீனை சாப்பிடுற மாதிரி தான் இந்த மீன்ல இருக்கிற இந்த சதையெல்லாம் நான் சாப்பிட்டேன், இந்த எலும்பு அங்க வச்சிருக்கேன் பாத்தியா, இது மாதிரி தான் செய்வேன்.
அந்த எலும்பை கடிச்சு குதறது ஒன்ன மாதிரிப்பட்ட ஆட்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டார். சிலர் இப்படிதான், முதல்ல இருக்கிற ஃப்ளஷை சாப்பிடுங்க, பிறகு முள்ள சாப்பிடுறத பற்றி எலும்பை சாப்பிடுறத பற்றி யோசிக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு யாராவது முள்ளு கொடுப்பீங்களா? முள்ளு பார்த்து சாப்பிடு, முள்ளு பார்த்து சாப்பிடு, தொண்டையில சிக்கிறாம, தொண்டையில விழுங்கிறாத என்று சொல்லி எடுத்துருவார்கள். ஆனா பெரிய ஆட்கள் அந்த முள்ளையும் போட்டு என்ன செய்வார்கள்? ஒரு வழி பண்ணுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி அதுக்கு ஒரு காலம் உண்டு. அப்ப கருகலான பகுதிகள் எல்லாம் நாம எடுத்து அலசி பார்த்து ஆவியானுடைய உதவியோடு அவைகளை வெளியே கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வந்தாலும் ஒருவனும் இந்த பைபிளை முழுவதும் கரைச்சு குடிச்சு தெரிஞ்சவன் சொல்ற ஞானி கிடையாது, நம்பிராதீங்க. எல்லாம் தெரியும்னு ஒரு ஆளு பைபிள்ல எந்த வசனத்துக்கும் உடனுடன் விளக்கம் கொடுப்பேன்னு சொன்னாருன்னா அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா வாயில வந்து அடிப்பாக சிலர், அப்படி அல்ல. எல்லாருக்கும் தெரிந்தது அல்ல. நாம் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த பைபிள். பைபிளுக்கு நாம் எல்லாம் மாணவர்கள் தான். பெரிய பாஸ்டரா இருந்தாலும் பைபிளுக்கு அவர் யாரு தான்? சாகும் வர மாணவர் தான். படிச்சுட்டே தான் இருக்கணும், படிச்சதை தான் போதிச்சுட்டே இருக்கணும். நான் எல்லாம் கற்று தேர்னவன்னு ஒருத்தரும் மனசுல நினைக்கவும் கூடாது, வெளியே சொல்லவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆரம்பத்திலே போய் இந்த கருகலான ஏதாவது சந்தேகமானதை மட்டும் போட்டு கிளறி கொண்டிருக்காதீங்க. அந்த முள்ளை இப்ப சாப்பிடக்கூடிய பலன் உங்களுக்கு இல்ல. அப்புறம் கொஞ்சம் காலம் வந்த உடனே சில முள்ளெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியும்? கட்சி சாப்பிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முள்ளுன்னா நம்ம ஊர்ல தான் முள்ளும்போம், வெளியூர்ல எலும்புன்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ ஆகவே நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது முதல்ல முறைப்படி அதை கற்றுக்கொள்ளுங்கள், நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். அதை முழுவதும் வாசியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். கன்ஃபியூஷன்ஸ் ஆன காரியங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் அதை கேளுங்க. அப்பா, இந்த வசனத்தின் அர்த்தம் புரியல, இது என்னப்பா என்று சொல்லி கேளுங்க. கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று வேதத்தில் இன்னொரு பகுதியை நம்ம வாசிக்கும் போது அந்த வசனம் இந்த கருகலான பகுதிக்கு ஒரு பதிலை, ஒரு விளக்கத்தை நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. அல்லது நீங்கள் அதை ஜெபத்தில் வைத்திருக்கும் பொழுது, நான் இங்கே பிரசங்கம் பண்ணும் பொழுது எனக்கு தெரியாது உங்களுக்குள்ள அந்த சந்தேகம் இருக்கிறது என்று, ஆனா ஆவியானவர் என்னை கொண்டு ஒரு விளக்கத்தை கொடுப்பார். அது உங்களுக்கு நல்ல உறுதியா இருக்கும். ஏன்னா நீங்க என்கிட்ட கேட்கல, நான் உங்கள்கிட்ட எப்படி ஒரு கேள்வி இருக்குன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனா கர்த்தரே உங்க கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இது கர்த்தர் தந்த விளக்கம். அல்லேலூயா. என் அனுபவத்தோட சொல்றேன். ஆரம்ப நாட்களில் நான் இது போல சில சந்தேகங்களை சிலர்கிட்ட கேட்க போனா அவர் ஒன்னு சொல்லுவாரு, இன்னொருத்த போனா அவர் இன்னொன்னு சொல்லுவாரு. அதுவே பெரிய குழப்பமா முடிஞ்சிடும். இப்ப யார் சொன்னது உண்மைன்னு நமக்கு பெரிய குழப்பம். அதனால கர்த்தர் என்ன நடத்தின பாதை இன்னைக்கும் அந்த பாதை தான். கேட்க தப்பு இல்ல, ஆனா கேட்டு குழம்பி போக கூடாது. அப்படி குழப்பம் வந்தா ஒரேடியா அந்த ஃபைனல் டிசிஷன் கர்த்தருடையது. கர்த்தர் கையில விட்டுருங்க. ஆண்டவரே இதுக்கு ஒரு விளக்கத்தை எனக்கு தாரும், கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. ஆண்டவர் ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு அதுக்கு ஒரு விளக்கத்தை தருவார். அல்லேலூயா. விளக்கம் தர்றது ஆச்சரியமா இருக்கும். சில வேளை நான் என்னை போல ஆவியை பெற்ற பிரசங்கிமார் பேசும் பொழுது உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய விளக்கம் வரும். சில சமயம் சொப்பனங்கள் மூலம் விளக்குவார், தரிசனம் மூலம் விளக்குவார். சில சமயம் உள்ளுணர்விலே அவரே சில சிந்தனை நமக்கு தருவார், அதிலே அதோடைய விளக்கம் வரும். சில சமயம் நான் வாசித்துட்டு இருக்கிற அதே பைபிள்ல இன்னொரு வசனத்தின் மூலம் இதுக்குரிய பதிலை தருவார். இன்னும் சில வேளை ஒரு பதிலும் வராது, உங்களை நடத்துகிற அந்த அனுபவத்திலே அந்த பாடத்தை நீங்க படிப்பீங்க. அல்லேலூயா. இப்படி பல முறைகளில் கர்த்தர் செய்கிறார். அல்லது இன்னொருடைய வாழ்க்கையுடைய காரியத்தை நம்ம கேள்விப்படுவோம், அதுல இருந்து நம்ம கேள்விக்கு பதில் வரும். இப்படி கர்த்தர் விளக்கம் தருவார், பதில் தருவார். அல்லேலூயா. எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாயிருங்கள். இரண்டாவது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் ஐக்கியம். இங்கே சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களா இருக்கிறது போல ஆவியிலே உடன்பட்டவர்களாய் மாறுங்கள். ஆவியிலே, ஃபெலோஷிப் இன் தி ஸ்பிரிட், ஆவியிலே ஒரு உடன்பட்டவர்களாக மாறுங்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் சுவிசேஷத்துக்கு எப்படி உடன்பட்டவர்களாக இருக்கின்றோமோ அதே போலவே ஆவியில் உடன்பட்டவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆவியில் உடன்பட்டவர்களாக இருக்கணும். இதுக்கும் 2 காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஒன்று 2 கொரிந்தியர் 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள்.
13, 14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தோடுள்ள ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை சொல்லியிருக்கு. ஆவியில் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டாம், பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள உடன்பாடு. அந்த ஆவிக்குள்ளாக, பரிசுத்த ஆவிக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் உள்ள ஐக்கியம், அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக தேவ ஊழியர்களோடும் சக விசுவாசிகளோடும் உள்ள ஐக்கியம், இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய குடும்பம், ஒரு ஆவிக்குரிய பேர் ஐக்கியம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் சொல்லும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியை பெற்று அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே வாழும் பொழுது அந்த ஆவியின் மூலம் இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய பிதாவோடும் நமக்கு ஒரு ஐக்கியம் கிடைக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரர்களோடும் அவருடைய விசுவாசிகளோடும் நமக்கு ஒரு பெரிய ஐக்கியம் கிடைக்கிறது. இப்படி ரெண்டு பக்கத்திலும் ஒரு அருமையான ஐக்கியத்தின் நடுவிலே நாம் பலப்பட்டு நிற்கிறோம். ஹல்லேலூயா. இதிலே கடைசி வரை இருக்கணும். இந்த ஐக்கியத்துல குழம்பி கொண்டு இருக்க கூடாது. ஆரம்பத்திலே கர்த்தரை அதிகமாக நேசித்து கர்த்தரோட ஐக்கியம் வைத்திருந்தோம். அந்த ஐக்கியம் வர வர குறையக்கூடாது. அந்த ஐக்கியம் இன்னும் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அதுபோல ஆரம்பத்திலே கர்த்தருடைய ஊழியர்களை நேசிப்போம், கனம் பண்ணுவோம். வர வர அந்த கர்த்தருடைய ஊழியர்களை நேசிக்கிற அன்பும் அது கொடுக்கிற கனமும் குறையக்கூடாது, அது கூட வேண்டும். அல்லேலூயா. ஆரம்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளை நாம நேசிப்போம், அன்பு பாராட்டுவோம், அவர்களை விசாரிப்போம், அவர்களோடு ரொம்ப நம்ம விருப்பமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்போம். போக போக அது ஒரு வித்தியாசமா மாறுது. இதெல்லாம் சாத்தான் செய்கிற வேலை. நாம நினைப்போம், அவங்க வாழ்க்கை சரியில்லை, இவங்க வாழ்க்கை சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. இது ஒரு பிசாசுடைய தந்திரம். இப்படியே சொல்லி சொல்லி நம்மை இந்த ஐக்கியத்தை விட்டு வெளியாக்குவது பிசாசுனுடைய தந்திர வேலை, சதி வேலை. அநேகர் இதிலே ஆகியிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். இந்த ஊழியத்துல வந்த ஆரம்பத்துல நான் ரொம்ப குழம்பி போன நாட்கள் உண்டு. நான் பார்க்கும் பொழுது ஒரு சிலருடைய சுபாவங்களை பார்த்தா நம்ம நினைப்போம், வெள்ளையும் போட்டா எல்லாரும் அப்படியே உள்ளத்திலையும் வெள்ளையா இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். அது நினைச்சிட்டு பார்த்தா இல்ல, சிலரை பார்த்தா அப்படி இல்ல. சிலர் நல்லா இருக்கிறாங்க, வெள்ளையும் போட்டிருக்கிறத விட அதிக வெள்ளை உள்ளத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி உள்ள அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. ஹல்லேலூயா. ஆனா எல்லாரும் அல்ல. சிலரை பார்க்கும்போது வெளியே தான் வெள்ளையும் போட்டிருக்காங்க, ஆனா சில வேளை அவங்க செய்யற வேலைகளை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ ரொம்ப நமக்கு இடரல். எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப இடரல் ஆச்சு. என்ன இப்படி நம்ம வந்திருக்கோம், நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோமா, என்ன ஆச்சு, ஒரே குழப்பமா இருக்கும் சில வேளை. அப்பொழுதுதான் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுடைய பின்னணிகள், சரித்திரங்கள், மோசே அவர்களை நடத்தின அனுபவங்கள், அந்த மாதிரி டாபிக்ஸை எனக்கு படிக்கும்படியான வாய்ப்புகள் தந்தார். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி இந்த மக்கள் கரடு முரடான மக்கள் தான், ஆனால் இந்த மக்களைத்தான் தேவன் தமக்காக தெரிந்து கொண்டு அவருடைய கரடு முரடெல்லாம் மாற்றி அவர்களை பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே நல்ல பாலிஷான ஆட்கள் சிலர் இருக்கிறாங்க. சுபாவத்துல ரொம்ப அன்பு, வார்த்தையில ஒன்னும் தப்பே வராது. தப்புனா அடுத்தவங்களை காயப்படுத்தாம பேசுவாங்க, நோகாம பேசுவாங்க, நோகாம நடந்துக்கிடுவாங்க, எறும்புக்கு கூட நோகாம நடப்பாங்க. ஆனா சில வேளை அண்டர் கிரவுண்ட்ல அவங்க செய்யற வேலையை பார்த்தா நோகாமலே செய்ய வேண்டியதை செய்து விடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் இருக்கும். சரி, அதை விட்டுருவோம். உலகத்து மனிதர்கள் என்னதான் நோகாம பழம் போல வாழ்ந்தாலும் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவதில்லை. காரணம், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியோபதேசத்துக்கு கீழ்ப்படியல. அதனால அவர்கள் எவ்வளவு நல்லவர்களா வாழ்ந்தாலும் பிரயோஜனம் என்ன? உலகத்துல நல்லவர்களா இருக்கலாம், நித்தியத்தில் அவர்களுக்கு லாபம் என்ன? அதே வேளையில உலகத்துல ஒரு முள்ளு செடிகளா இருந்த நம்ம எல்லாம் உலகத்துல எப்படி இருந்தோம்? முள்ளு செடி கிட்ட வந்தா குத்தி போடுவோம், வார்த்தையினால குத்தி போடுவோம். வாழ்க்கை ரொம்ப கரடுமுரடான வாழ்க்கை நமக்கெல்லாம். அப்படிப்பட்ட வாழ்க்கைகளை தேவன் தெரிந்தெடுத்து நம்மை இப்பொழுது அழகிய செடிகளாய் வளர்த்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் பாவிகளா இருந்த நாம், துன்மார்க்கர்களா இருந்த நாம், கெட்ட வார்த்தை பேசுறவர்களா இருந்த நாம், அடிக்கிறவர்களாக இருந்த நாம், கெட்டவர்களா இருந்த நாம், முரட்டு குணமுள்ளவர்களா இருந்த நம்மை கர்த்தர் தமது இரத்தத்துக்குள்ளே மீட்டு எடுத்து அந்த முரட்டுத்தனத்தை எல்லாம் மாற்றி 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 தேவ சாயலும் திவ்ய சுபாவமும் நமக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். அதனால எடுத்த எடுப்புல ரட்சிக்கப்பட்ட உடனே முள்ளு செடி பச்சை செடியா மாறிடான். கொஞ்சம் கொஞ்சமா தான் துளுத்து வளர்ந்து 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 என்ன செய்யும்?
கனி கொடுக்கும். அப்ப அந்த பீரியட்ல நம்ம பார்க்கும்போது இதுல முள் இருக்கு, இதுல கொஞ்சம் காஞ்சிருக்கு, அப்படி பார்க்க ஆரம்பிச்சா சரி வராது. அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட செடி, தேவனால் அது மறுரூபம் ஆக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனா எடுத்த எடுப்புல 1 மாசத்திலேயோ 5 வருஷத்திலேயோ 10 வருஷத்திலேயோ எல்லாம் ஆகிடாது. அது ஒரு ஜீவகால வேலை. கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கின்றார். அல்லேலூயா. எனவேதான் இந்த தேவஜனத்தை பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அந்த குற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. கர்த்தர் அதை திருத்தி 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 சமப்படுத்துறார். இனி சில வீழ்ச்சிகளும் உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. மனுஷன் தானே, 4 அடி முன்ன போவான், 1 அடி சறுக்கிடுவான். அப்ப 4 அடி அவன் முன்ன நிற்கும் பொழுது அவனை நாம் அப்படி பார்த்தோம். போன வருஷம் அவருடைய ஜீவிதம் இப்படி இருந்துச்சு, 4 அடி முன்னால நின்னாரு. இந்த வருஷம் 1 அடி கீழே வந்துட்டார். ஆனா மொத்தம் பழைய நிலைமைக்கு இப்ப 3 அடி முன்னால நிக்கிறாரு. அதை பார்க்க மாட்டாங்க. முன்ன இவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு 3 அடி முன்ன நிக்கிறாருன்னு பார்க்க மாட்டான். போன வருஷத்து நிலைமைக்கு இப்ப என்ன பண்ணி இருக்கிறாரு பாருங்கள். 3 அடி முன்னால நிக்கிறாருன்னு பார்க்க மாட்டாங்க. 1 அடி பின்னால வந்துட்டாருன்னு உள்ளதான் பார்ப்போம். இப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சா உடனே எல்லாரும் பார்த்தாலும் நமக்கு பிடிக்காது. அவன் பின்மாற்றக்காரன், இவன் தோல்வி உள்ளவன், அவனுக்கு அது இல்லை, இவனுக்கு இது இல்லை. ஒருத்தரையும் நேசிக்க மாட்டோம், ஒருத்தரையும் மதிக்க மாட்டோம். அது ஒரு கெட்ட தன்மை உள்ளத்துல உருவாகி அப்புறம் நான் தான் எல்லாத்துக்கும், நான் தான்ங்கிற பெருமை, ஒரு தனக்கு தானே ஒரு அடைத்து வைத்த அனுபவம், இல்லைன்னா ரொம்ப தீமை இருக்கிறது. எனவே நாம் கவனிக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிற ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை கனம் பண்ணணும். அந்த ஐக்கியத்திலே தேவன் ஒரு பக்கம், மனுஷன் மறுபக்கம். இந்த ரெண்டும் நாம ஒண்ணு போல சந்தோஷமா போகணும். தேவனோடு நல்ல ஐக்கியமா இருக்கணும். தேவ பிள்ளைகளோடு நாம என்ன இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும், ஒருவரை ஒரு விசாரிக்கணும், மனசுல ஒருவரை ஒருவர் நேசிக்கணும், மனசுல கனம் பண்ணணும், மதிக்கணும். இது என் சகோதரன், இது என் சகோதரி என்ற ஒரு கனம் இருக்கணும். சும்மா ஏனோ நினைக்க கூடாது. அவங்கள பார்த்து பேசாட்டா இப்ப என்ன, அப்படி போக கூடாது. சரி, ஒரு 5 நிமிஷம் சர்ச்சு முடிச்ச உடனே நம்ம நிப்போம், 4 பேரை பார்த்து பேசிட்டு சந்தோஷப்பட்டு போவோம். அதுதான் அந்த நல்ல உள்ளம். இல்லைன்னா நான் போறேன் என் பாட்டுக்கு, அப்படி நம்ம போக கூடாது. நம்ம சொந்தக்கார வீட்டுல, கல்யாண வீட்டுல போனா போயாச்சு, உடனே போய் எங்க சாப்பாடு இடம் இருக்குன்னு பார்த்து ஓடி போய் சாப்பிட்டுட்டு ஓடி போய் வந்துருவோமா? வரமாட்டோம். அங்க போய் மாமி, மாமா, சித்தப்பா, அவ எங்க, இவன் எங்க, எவ்வளவு விசாரிக்கிறோம், எவ்வளவு நேரம் அங்க நிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆவிக்குரிய சபைன்னா முடிஞ்ச உடனே என்ன செய்திடணும்?